ஒருத்தங்க ஒரு பொய்ய வந்து மறைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஊமை சொல்லுவோம். "முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாரி மறைச்சிட்டான்ப்பா" அப்படின்னு. அந்த ஊமை வந்ததுக்கான ஒரு கதை இருக்கு. என்னன்னா, ஒரு கிராமத்துல நல்ல ஒரு பண்ணையார். நல்ல செல்வ செழிப்பு மிக்க ஒரு பண்ணையார். நல்ல மதிப்பு மரியாதை உள்ள ஒரு பண்ணையார். அவர் பக்கத்து வீட்டு பூசணி செடி வந்து இவரு வீட்டு பக்கத்துல ஒரு காய் வச்சு. இவருக்கு பூசணி கூட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. சரி, என்ன ஆயிடப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசணிக்காய வந்து பறிச்சுட்டாரு. பறிச்ச உடனே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான். அ செடியில பூசணிக்காய் இல்ல. உடனே வந்து சொல்லிட்டான், "பண்ணையார் தான் திருடிட்டாரு" அப்படின்னு வந்து சொல்லிட்டான். ஏன்னா, அவ்வளோ பெரிய செல்வந்தர், நல்ல மதிப்புள்ள மனுஷன் பூசணிக்காய் திருடிட்டாரு அப்படின்ன உடனே ஊரெல்லாம் வந்து பேச்சா போயிடுச்சு. பண்ணையாரு வந்து பூசணிக்காய் திருடிட்டாரு, பூசணிக்காய் திருடிட்டாரு. ஏன்னா, அவ்வளோ பெரிய பண்ணையாரு, திடீர்னு பூசணிக்காய் திருடிட்டாருன்ன உடனே எவ்வளோ இதாயிடுச்சு. ரொம்ப கவலையில இருந்தார் பண்ணையாரு. அப்ப அது வழியா வந்து ஒரு சாமி வந்தாரு. சாமிகிட்ட வந்து சொன்னாரு, "சாமி, சாமி இது மாரி வந்து நான் நல்லா செல்வம் செழிப்புமா, பேரும் புகழுமா இருந்தேன். ஏதோ ஒரு சின்ன ஆசையில வந்து அந்த பூசணிக்காய எடுத்துட்டேன். அதனால எல்லாரும் வந்து என்னைய பண்ணையார் வீடுன்னு சொல்றதுக்கு பதிலா, இப்ப யார் எது கேட்டாலும் வந்து அந்த பூசணிக்காய் திருடன் வீடு, பூசணிக்காய் திருடன் வீடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. ரொம்ப அசிங்கமா இருக்கு. வீட்ட விட்டு வெளிய போ முடியல" அப்படின்னு. அதுக்கு அந்த சாமியார், "அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்ணு, டெய்லியும் வந்து ஒரு 4, 5 பேத்த கூப்பிட்டு சாப்பாடு போடு. அது போடு அது மாறிக்கும்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதே மாரி என்ன பண்றாரு, டெய்லியும் வந்து ஒரு 4, 5 பேத்த கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு. இப்படியே சாப்பாடு போட்டோனே அது அது அந்த பூசணிக்காய் திருடன் வீடுன்றது போயிட்டு, இந்த சோறு போடுறவர் வீடு, அந்த சோறு போடுற பண்ணையார் வீடு அப்படின்னு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்படித்தான் அந்த பூசணிக்காய் திருடன் வீடுன்றது போயி, சோறு போடுறவர் வீடு அப்படின்னு வந்துருச்சு. அதுதான் முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை. அதாவது ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பின்புலம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான உவமை தான் இந்த கதை.